ஹாய். ஆ மார்னிங் இன்னைக்கு வந்து தேதி 12 மே. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட் ஓப்பனிங் வந்து ஒரு 40 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது. ஆ, அது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 24,789 வரைக்கும் போயிட்டது. ஸோ நான் வந்து 24,700 கால் எடுத்திருக்கேன். 24,700 காலில் ஒரு ஒரு ஓப்பனிங் பிரேக் அவுட் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு R50 சப்போர்ட் எதுவுமே இதாகலை, ஆக்டிவேட் ஆகலை. நம்மளோடது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்ததுனால தான் ஒரு R50 இதாகும். ஏன்னா வந்து மேலே பிரேக் ஆகி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதால ஆஹ் நான் அந்த செட்டப்ல இருக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ மேலே டாப்ல இருக்கிற ஒரு டவுன் சைடு வந்துட்டு there is a probability of going to the top. In between ஒரு இது கிடைச்சதுன்னா நான் வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் என்னோட செட்டப் வச்சிருக்கேன். ஏன்னா 2-3 ட்ரேட் அப்படி டாப்ல எடுத்து எனக்கு வந்து ஒரு பெரிய லாஸஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டே ஹைல வந்து பிரேக் அவுட் பண்றது வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரிவர்சல் ஆகுதுங்கிறதுனால ஸோ அதை வந்து நான் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதே மாதிரி இன்னைக்குமே வந்து இது வந்து ஒரு டே ஹைல R50 கரெக்டாக எடுத்திருக்கு. பட் இது போகுமா போகாதாங்கிறது இஸ் வெரி லெஸ் ப்ராபபிலிட்டி. ஏன்னா வந்து இட் இஸ் நெரிங் டு த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே இருக்கு. அதனால எனக்கு இந்த செட்டப் வந்து இட்ஸ் நாட் த கரெக்ட் ஒன் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து செல்லர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. இந்த கண்டிலையும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி செல்லர்ஸ் வராங்க. இந்த கண்டிலையும் பார்த்தீங்கன்னா கையில் போயிட்டு பாதிக்கு பாதி செல்லர்ஸ் வராங்க. ஸோ திஸ் இஸ் இண்டிகேட்டிங் தட் அந்த செல்லிங் ப்ரெஷர் கம்ஸ். இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது, இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. ஸோ ஐ கேன் feel that there is a selling pressure on the top side of call. ஓகே, ஸோ அதனால வந்து ஐ பிளானிங் டு அவாய்ட் தட் ஒன். இப்போ புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடு வந்து நல்ல நல்ல கேப் டவுன் ஆயிட்டு ஒரு ரிவர்சல் RSI வித் எஸ்எம்ஏவும் ரிவர்சல் ஆயிருக்கு. RSI வித் எஸ்எம்ஏ ரிவர்சல் ஆயிருந்தாலுமே நமக்கு வந்து இது வந்து ஒரு இது கிடைச்சிருந்தது. R50 ட்ரை பண்ணலான்ட்டு போட்டிருந்தேன். ஸோ அது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அகேன் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங் கிடைச்சிருக்கு. இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ப்ரிங் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து எடுக்கலாமா, பை சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த இதை பிரேக் பண்ணும்போது திஸ் இன்னொரு மெத்தடும் வந்து என்ட்ரி போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னா ஒரு சிங்கிள் லாட், நாட் மல்டிபிள் குவான்டிட்டி போகாமல் ஒரு சிங்கிள் லாட் வித் ஒரு 10 to 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஏற்கனவே நம்ம ட்ரேடிங் தமிழா வந்து இது போட்டுருக்காரு. ஒரே நிமிஷம். இன்னொரு மெத்தடையும் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சப்போர்ட்ல இருந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் பிளான் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்ச நாளாக ட்ரேடிங் தமிழோட வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் சிங்கிள் லாட் தான் பண்ணுறாரு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அவர் ஒரு இது வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி போகலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு. பட் அது வந்து இப்போதைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலை. அதை நல்லா நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பிளான் பண்ண போகிறேன். இப்போ புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஸ்விங்குக்கு முன்னாடி ஸ்விங்கு, அதுக்கப்புறம் ஒரு நியூ ஸ்விங்கு ஃபார்ம் ஆச்சு. இங்கே வந்து ஒரு அனதர் ஒரு ஸ்விங்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த R50 பார்க்கும்போது இந்த ஸ்விங்கில் ஸோ இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது தோணுது. பார்த்தலாம்.
டு ஷோல்டர், ஹெட், அகைன் ஒரு ஷோல்டர். இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஒரு மாதிரி தோணுது. அப்படி தோணுச்சுன்னா எந்த இதை எடுக்கலாம்னா இந்த பிரேக் அவுட் 75.40 75.40. ஸோ இந்த ஹை வந்து இதாக இருக்கும். நம்ம இதில் பார்த்துக்கலாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி இந்த 75.40 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க் ஆயிருக்கு. இது இங்கே பாட்டம் இது பிரேக் ஆகலை அப்படின்னா இந்த இது 75 to 85 ஒரு ட்ராவல் பண்ணலாம். பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஆனால் இந்த R50 போனது பிரேக் அவுட் நடக்கலை. இதில் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து டிசிஷன் எடுக்கணும். குயிக்காக டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா தான் வி கேன் சர்வைவ் ஹியர். அப்படிங்கிறதுனால வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் டேக் அ டிசிஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து நான் போடல. ஸோ ஃபஸ்ட் இந்த லெவலை வந்து இது பண்ணியிருக்கேன். 81.80 இதை வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன். பட் ஸ்டில் ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் வித் திஸ் என்ட்ரி. ஓகே, ஸ்டில் ஐ எம் நாட் வித் கன்வின்ஸ்ட். ஏன்னா வந்து இது வந்து எப்படி போகுங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. 74.60. ஓகே, பார்த்தாலே தெரியும் இந்த கேண்டில்ஸோட விக் வந்து லைட்டே வருது. ஸோ தெர் இஸ் a lot of selling pressure still in the put side. ஸோ செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இட் will not go to the right direction. கேன்சலிங் த ஆர்டர். எனக்கு வந்து கன்வென்ஸ்டாக இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது 80 வந்து பிரேக் ஆயிடுச்சு. பட் 77 வரைக்கும் இந்த ஒரு 1 மினிட் கேண்டில் வந்துச்சு. ஸோ 82 பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸ் வில் பி 77. பாருங்க 76.9. ஸோ நம்ம எஸ்எல் ஃபிட் ஆயிருக்கும். இந்த என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா எஸ்எல் ஃபிட் ஆயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து கால் சைடு மார்க்கெட் தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்லி அந்த கால் சைடு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க கொண்டு வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணி வச்சா ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி மார்க் பண்ணி வச்சிருந்தேன். அதை பிரேக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இங்கே வந்து செட்டிங் இருக்கிறதுனால இது பண்ண முடியல. மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வேலிடான
ரீட்ரேஸ் பண்ணிட்டா இல்லை டவுன் ட்ரெண்டாங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஒன்ஸ் இது ஒரு சப்போர்ட் எடுத்து பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அதனால நான் இப்போதைக்கு இந்த ரீசன்ட் லோ ஒன் ஹைக் ஒரு R50 போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் ரீசன்ட் லோ, இது ரீசன்ட் ஹை. இதுக்கு வந்து ஒரு R50 போட்டு வச்சுக்கிறேன். இதுவே இது வந்து விசாப்புக்கு மேலே தான் இருக்கு. ஓகே, இதுவே விசாப்புக்கு மேலே தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விசாப்பை விட்டு வெளியே வரல. பட் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. ஓகே, அண்ட் தென் அதே மாதிரி வந்து ஸ்பாட் ஷாட்லையுமே இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. இங்கே இதெல்லாம் வந்து இதாக இருக்கு. திஸ் cannot be considered as a reversal, பட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. கன்சால்டேஷன் ஃபேஸில் உங்களுக்கு வந்து பை அண்ட் செல் வந்து அக்ரெசிவாக நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அங்கே வந்து கரெக்டான டைரெக்ஷன் வந்து கிடைக்காது நமக்கு. ஸோ மார்க்கெட்டில் கரெக்டான டைரெக்ஷன் கிடைக்காது. தென் இட்ஸ் இன் த டாப் ஆஃப் த டுடேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போதைக்கு என்னோட வியூ வந்து நத்திங். பேடிஎம் இப்போ இது வந்து ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். பட் அது வந்து 188.2 கிட்ட வந்துருச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ ஆர்டர் போட்டு கண்டிப்பாக எங்களால் எடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து டார்கெட் வந்து பார்க்கலாம். 10 பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து 193.4. ஸ்டாப்லஸ் வந்து 188.4. டார்கெட் வந்து 203. இது வந்து 188 கிட்ட வந்துருச்சு. ஓகே,
Yeah. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரேடு மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து ஒரு ஃப்ளாட் பேட்டர்ன். ஃப்ளாட் பேட்டர்ன் ஏது என்ன ரீசன்னால ட்ரேடு வந்து எடுக்கல. ஏன்னா இது வந்து டேயோட கிட்ட இருக்குங்கிறதுனால ஒரு ரீசன். பட் ட்ரேட் எடுக்கல. ஓகே. பட் இது வந்து ஒரு நல்ல செட்டப். ஓகே ஓகே ஓகே. இல்லை, ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். பிகாஸ் எனக்கு வந்து இந்த என்ட்ரிஸும் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன். ஒரு என்ட்ரிஸு அப்படிங்கிறது இட் ஷுட் பி லைக் மார்க்கெட் இங்கேருந்து போகிற மார்க்கெட் இப்படி வரணும். இந்த மாதிரி தான் ஒரு என்ட்ரி ரூல் வச்சிருக்கேன். டே ஹை இருக்கு, என்ட்ரி ரூல் வருது. இந்த மாதிரி ஒரு என்ட்ரி இருக்குது அப்படின்னா இட் வில் பி குட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது இங்கே பிரேக் ஆகும்போது ஐ வில் புட் சம் என்ட்ரி. இது வந்து எனக்கு it's my fault. It's my fault. I have to take this. Right?